டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்ப்போமா இன்றைக்கி. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எந்த அளக்க போகிறோமோ அந்த இடத்த இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ரோடு அளக்குறீங்க, ஒரு தெரு அளக்க போகிறோம், அதுக்கேற்ற மாரி நம்ம அங்கே இருந்துட்டு இப்போ அளக்க போகிறோம்னா உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லையா. ஸோ இப்போ ஒரு சேட்டலைட் வியூ வைக்கும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நார்மலாக ஓப்பன் பண்ணி அந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் காட்டாது. ஒரு ட்ராப் பின் வேணும், ஸ்டார்ட் அப் பாயிண்ட். ஸோ ஒரு ட்ராப் பின் பண்ணுங்க. முதல்ல ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ட்ராப் பின் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றத காட்டும். அது இந்த கார்னரில் காட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஸோ அது நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் அந்த பின்னை ட்ராப் பண்ணி அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் லைனை மெஷர் பண்ணுறதுக்கும் இப்போ நான் வந்து ஒரு குளத்தை மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் ரெகுலராக போகிற குளத்தை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். நான் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸ் வச்சு அந்தந்த இடத்த டேர்னிங்லேருந்து எல்லா இடத்தையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த குளத்தோட சுற்றளவு எனக்கு தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 455 மீட்டர்ன்றது நான் போட்ட லைனோட சுற்றளவு. பட் ரியாலிட்டியில் நான் செக் பண்ணும்போது ஒரு 5 மீட்டர் வேரியண்ட் வந்தது. அது ஏன் அது 5 மீட்டர் வேரியண்ட் வருதுன்னா, நான் அதில் போட்ட லைனோட ஸ்ட்ரைட்டு நான் எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அந்த எட்ஜெல்லாம். அதனால் எனக்கு அந்த வேரியண்ட் வருது. ஸோ ஒரு 90% கூகுள் மேப்பில் நம்ம ஸ்ட்ரைட்டால் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டு ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, பாய்.